அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யான் டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் இந்த புத்தாண்டு பலன் என்ன அப்படின்றத பற்றி நான் பேச போகிறதில்ல. அதை பற்றி ஒரு விளக்கம் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இன்னைக்கோட கிரகநிலைக்கும் நாளைக்கு புத்தாண்டு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா 2026 1ஆம் தேதி 1ஆம் மாதம் எந்த கிரகங்களுடைய மாற்றங்களும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு துவக்கத்துலேருந்து எதுவும் மாறப்போகிறது இல்லை. உங்களுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருது. ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வருது. இந்த வருஷத்தோட கடைசி அப்போ தான் இந்த முக்கியமான குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் நடக்குது. அப்போ அந்த கிரகங்கள் ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது இல்லைங்களா. அப்போ உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் மாறினா எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம பொது பலனாக பார்க்கலாம். நான் அதுவே முன்னாடி சொல்லியிருப்பேன், பொது பலன்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது. உங்கள் லக்னத்துக்கு உங்கள் திசை புக்தி தான் உங்களுக்கு மெயினாக நடக்கும். இந்த ஆண்டு பலன் அப்படின்னா கூட நம்ம சித்திரை மாசத்துல வர தமிழ் புத்தாண்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 60 வருஷங்கள் இருக்கு ஓகேங்களா. ஒவ்வொரு வருஷமா போயிட்டு இருக்கும், பிரபவ விபவ சுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்போ சித்திரை 1ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷத்துக்கு வருவார். அப்போ ஒரு மாற்றமும் இருக்குது. அதே சமயத்துல அந்த தமிழ் வருஷத்துக்கு ஒரு பலனும் இருக்கு. இப்போ வருஷ பலனாக்கா நீங்கள் தமிழ் வருஷ பலன் கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த ஆங்கில வருஷ பலன் பார்க்கறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அது உங்களுக்கு அதே மாதிரி நடக்க போகிறதும் இல்லை. அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் புது வருஷத்தில் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு சில முடிவுகள் எடுத்து ஒரு ப்ரிப்பரேஷனோட நல்லபடியாக இந்த வருஷத்தை கொண்டாடுங்க. இனிமையாக துவங்குங்கள். நன்றி, வணக்கம்.